அதாவது கது என்கிற அந்த அந்த ஹர்ஃப சொல்லி காட்டியிருக்கிறான். கது என்று சொன்னா திட்டமாக, கண்டிப்பா நம்ம செய்து விட்டோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல பல வசனங்கள்ல கது என்கிற அந்த சொல்லு அந்த ஹர்ஃபை போட்டிருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கது யஅலமுல் லதீன யதஸல்லலூன மின்கும் லிவாதா, அதாவது கது யஅலமுல்லாஹு அல்லதீன, யாரு அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லாம நல்கி செல்கிறார்களே அவர்களை திட்டமாக 100% என்ன செய்து விட்டார், அறிந்து விட்டார். அப்ப அரபு மொழியில அல்லது குர்ஆன்ல நம்ம கது என்கிற சொல்ல நிறைய கேள்விப்படுறோமா இல்லையா? அந்த மாதிரி என்ன விளங்கணும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கன்ஃபார்ம் என்னது 100% அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெரிந்து விட்டான். 100% அல்லாஹ் இதை என்ன சொல்றான்னு கேட்டா, கத் யஅலமு மா அன்தும் அலைஹி, நீங்க இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதை கண்டிப்பாக நாங்கள் அறிந்து விட்டோம். நாம் அறியாம என்ன செய்ய மாட்டோம், அறியாம இருக்கவில்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டினார். அதே நேரத்துல கது நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ்ஸமா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், கிப்லா மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக வானத்தை நோக்கி என்ன செய்தாங்க, பிரார்த்தனை பண்ணாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டும் பொழுது கது நரா, நபியே நம்ம திட்டமா பாக்குறோம், உங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம், நீங்க என்ன செய்றீங்க, அந்த முகத்தை வானத்தை நோக்கி கையை ஏந்தி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறீங்க கிப்லா மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக. அதே நேரத்துல கது சமி அல்லாஹு கவுலல் லதி துஜாதிலுக ஃபீ ஜௌஜிஹா, அதாவது கது சமி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திட்டமாக செவியெடுத்து விட்டான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டு விட்டான், கேட்காம இருக்கவில்லை என்று. அப்ப கது என்கிற அந்த சொல் அந்த ஹர்ஃப் வர நேரம் என்ன செய்யணும், 100% கன்ஃபார்மா அது ஃபஅல்து அது சுரிக்க, கண்டிப்பா என்ன செஞ்சுட்டேன், நான் செஞ்சு விட்டேன் என்ற பொருள் களவு செய்து விட்டது அந்த